வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆவரேஜில் இருக்கிற மாடல் 4 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடல் 4 கொஸ்டின்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்கம், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ், சேவிங்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நமக்கு நல்லா தெரியும், நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் நான் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா அது வந்து என்னது, என்னோட இன்கம். சரியா, 10,000 ரூபாய் நான் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா வந்து என்னது, அது என்னோட இன்கம். அதில் நான் 7,000 ரூபாய் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து என்னது, என்னோட எக்ஸ்பென்ஸ். இது வந்து என்னோட எக்ஸ்பென்ஸ், இது என்னோட இன்கம். அப்போ என்னோட சேவிங்ஸ் என்ன பண்ணுவீங்க, இந்த 10,000 இருந்து இந்த 7,000 கழிச்சாச்சு, அதாவது நான் என்னோட வருமானத்திலிருந்து என்னோட செலவை நான் கழிச்சாச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும், சேவிங்ஸ் கிடைக்கும். இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க. சரியா, ஸோ அப்போ இன்கம் அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ்பென்ஸ் பிளஸ் சேவிங்ஸ்னு அர்த்தம். சரியா, தமிழ் என்ன சொல்லுவாங்க, வருமானம் இஸ் ஈக்குவல் டு செலவு பிளஸ் சேமிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அப்ப வருமானம் அப்படின்னா என்ன அர்த்தம், செலவு பிளஸ் சேமிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரியா, இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ் பிளஸ் சேவிங்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அப்ப சேவிங்ஸ் கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, சேவிங்ஸ் கேட்கறாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்கம்ல இருந்து அந்த எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணிடுவீங்க, கழிச்சிருவீங்க. இதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் கேட்டா என்ன பண்ணுவீங்க, இன்கம்ல இருந்து சேவிங்ஸ் என்ன பண்ணிடுவீங்க, கழிச்சிருவீங்க. சரியா, இந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சா போதும், இந்த மாடல் 4 இருக்க क्वेश्चंस என்ன பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாவே சால்வ் பண்ணலாம். அப்புறம் ஆவரேஜோட கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The average monthly income of A and B is 14,000. That of B and C is 15,600 and A and C is 14,400. The monthly income of C is அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. A மற்றும் B இன் சராசரி மாத வருமானம் 14,000, B மற்றும் C இன் சராசரி மாத வருமானம் 15,600 மற்றும் A மற்றும் C இன் சராசரி மாத வருமானம் 14,400 எனில் C இன் மாத வருமானம் என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரியா, C இன் சராசரி மாத வருமானம் என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. அப்ப இதுல கொடுத்திருக்கிறது அப்படி எழுதுங்க, A and B யோட ஆவரேஜ் மந்த்லி இன்கம். சரியா, A and B யோட ஆவரேஜ் மந்த்லி இன்கம் நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, 14,000 ஆவரேஜா கொடுத்துருக்காங்க. A and B யோட ஆவரேஜ் மந்த்லி இன்கம், சராசரி மாத வருமானம் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது கொடுத்துருக்கிறது வந்து என்னது, ஆவரேஜ். நம்ம ஆவரேஜ் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, நமக்கு தேவை வந்து என்னது, டோட்டல் இன்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க ரெண்டு பேரோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்பர் வந்து என்னது, ரெண்டு நம்பர் தானே, அப்ப இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப 2 × 14 நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 28,000. ஸோ டோட்டல் இன்கம் எவ்வளவு இருக்கும், 28,000. சரியா, நம்ம B and C யோட மந்த்லி ஆவரேஜ் இன்கம் அதுதான் முக்கியம், ரொம்ப முக்கியமானது. சரியா, 15,600. அப்ப 15,000 × 2 30. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 31,200 கிடைக்கும். சரியா, அடுத்தது பாருங்க, A and C யோட ஆவரேஜ் இன்கம் 14,400. சரியா, அப்ப இதோட டோட்டல் இன்கம் நமக்கு என்ன இருக்கும், 28,800. சரியா, அப்ப எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா, அப்ப 0 0 8 2 எவ்வளவு, 10க்கு 0 மீதம் 1. அப்ப 8 8 16 17 18க்கு 8 மீதம் 1. சரியா, 3 3 6 2 எவ்வளவு, 8. ஸோ இது A plus B plus C, அதாவது மொத்தத்துக்கும். சரியா, அப்ப இங்க பாத்தீங்கன்னா இது கூட்டிக்கோங்க. சரியா, அப்ப 2A இருக்கா, அப்ப என்ன பண்ணுவீங்க, 2A. 2B இருக்கா, அப்ப என்ன பண்ணுவீங்க, 2B. 2C இருக்கா, அப்ப என்ன பண்ணுவீங்க, 2C. இதோட வருமானம் வந்து எவ்வளவு, 88,000 இருக்கு. அப்ப இந்த 2 காமனா வெளியில எடுத்துடலாமா, அப்ப 2 × A plus B plus C is equal to எவ்வளவு, 88,000. அப்ப 2 கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்ப நமக்கு எவ்வளவு இருக்கும், A plus B plus C யோட வருமானம் நமக்கு எவ்வளவு இருக்கும், 44,000 ரூபாய் இருக்கும். சரியா, இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, C இன் மாத வருமானம் கேட்டிருக்காங்க, C யோட மாத வருமானம். அப்ப இதுல C இல்லாத டேம் என்னதோ அது இதுல அப்ளை பண்ண போறோம், என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எடுத்துடலாம். அப்ப C இல்லாத டேம் வந்து என்னது, A plus B. கரெக்டா, சோ A plus B யோட டோட்டல் இன்கம் எவ்வளவு, 28,000. அப்ப 28,000 பிளஸ் C is equal to எவ்வளவு, 44,000. அப்ப C னா என்ன பண்ணுவீங்க, 44,000ல இருந்து இந்த 28,000 நீங்க என்ன பண்ணிடுவீங்க,
கழிச்சிருவீங்க. அப்ப 28 2 30 10 40 14. அப்போ எவ்வளவு இருக்கும்? 16,000 ரூபாய் இருக்கும். நம்ம என்ன பண்ணிடலாம்? சூஸ் பண்ணிடலாம். சரியா? அப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தாலே நீங்க என்ன பண்ணணும்? 2a plus 2b plus 2cங்கிறத இப்படிலாம் நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது? செஞ்சுட்டு இருக்க கூடாது. என்ன பண்ணிடணும்? டோட்டல் இருக்கு கண்டுபிடிச்சிட்டு அதை ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டுறணும். ஏன்னா நம்ம கேன்சல் ஆகுதுல்ல, அப்ப 2ஆல கேன்சல் பண்ணிட்டு இங்க என்ன பண்ணணும்? இப்ப சி கேட்டிருக்காங்க அப்படின்னா சி இல்லாத டேம், பி கேட்டிருக்காங்க அப்படின்னா பி இல்லாத டேம் வந்து என்னது? a plus c. ஒரு ஏ கேட்டிருக்காங்கன்னா ஏ இல்லாத டேம் பி பிளஸ் சி. உடனே அப்ளை பண்ணி கழிச்சா போதும் என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The average monthly income of x and y. The average monthly income of y and z and average monthly income of x and z அப்படி சொல்லி கொடுத்துட்டு அதே மாதிரி கொஸ்டின் தான். 3 இது கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸோடது என்ன கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? புத்திசாலித்தனமா செய்யணும். டக்கு டக்கு செய்யணும். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5050. சரியா? அப்ப எல்லாத்துக்கும் கூட நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 10,100 கிடைச்சிடும். சரியா? அதே மாதிரி ஒய் பிளஸ் இசட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6,250. 6 12,000 ஆயிருமா? அப்ப 250 12,500. சரியா? எக்ஸ் பிளஸ் இசட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5,200. அப்புறம் எவ்வளவு போடுவீங்க? 10,400. அப்ப இதெல்லாம் கூட்டினா நமக்கு 2 தானே கிடைக்கும். 2x 2y 2z தானே கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 2 into x plus y plus z நான் காமனா எடுத்துட்டேன். நீங்க எக்ஸாம் செய்யும்போது இது கூட எழுத வேணாம். சரி, தெரிஞ்சிருந்தா போதும். இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு எல்லாத்துலயும் கூட்டியாச்சுன்னா 10,000 கூட 30,000. சரியா? ஒரு 400 ஒரு 500. அப்ப நம்ம எவ்வளவு இருக்கும்? 33,500. வேணா நீங்க இப்படி கூட்டிக்கோங்க. 0 0 5 4 9 10க்கு 0 மீதம் 1 3 3 33,000 இருக்கு. கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 2 6 2 12 I 2 10 0 0 16,500 ரூபாய் இருக்கும். எதோட வேல்யூ? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்டோட வேல்யூ. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க? எக்ஸின் மாத வருமானம். அப்ப எக்ஸ் இல்லாத டேம் வந்து என்னது? ஒய் பிளஸ் இசட். அப்ளை பண்ணிருக்கோம். 6,250 நம்ம என்ன பண்ணா போதும்? கழிச்சா போதும். 6,500 இருந்து 6,550 கழிச்சு 250. இப்போ 10,250 ரூபாய் நமக்கு வந்து என்னதான் இருக்கும்? ஆன்சரா கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ இதோட வேல்யூ நீங்க என்ன போடுவீங்க? சாரி, இதோட நான் இதுல வந்து ஆவரேஜ் போட்டேன். சரி, நீங்க எதை போடணும்? டோட்டல் இன்கம் போடணும். 12,500 போடணும். பாத்தீங்களா? அந்த மாதிரி தப்பு விட்டுறாதீங்க. சரியா? ஸோ 12,500 போடணும். சரியா? அப்போ 16,500 இருந்து 12,500 கழிச்ச என்ன கிடைக்கும்? 4,000 கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த தப்பை விடாதீங்க. இதெல்லாம் ஆவரேஜ் இன்கம். நம்ம ஆவரேஜ் வந்து தேவையே கிடையாது. ஆவரேஜ் டோட்டலா மாத்தினாதான் இந்த ஆவரேஜை இந்த டோட்டலா மாத்தினாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். ஸோ டோட்டல் அப்ளை பண்ணுங்க. ஆவரேஜ் என்ன பண்ணாதீங்க? அப்ளை பண்ணாதீங்க. ஏன் நல்ல நேரத்துக்கு என்ன இல்லை? இல்ல ஆப்ஷன்ல இல்ல. சில நேரம் ஆப்ஷன்லயே 10,500 இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? அவசரத்துல டிக் பண்ணிட்டு போயிடுவோம். சரியா? தயவு செஞ்சு இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் விடாதீங்க. சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. The average expenditure of a man for the first 5 months is 1,200 and for the next 7 months is 1,300. If he saves 2,900 in that year, his monthly average income is சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்ல பாருங்க. ஒருவரின் முதல் 5 மாதத்தின் சராசரி செலவு 1,200. அடுத்த 7 மாதத்தின் சராசரி செலவு 1,300. அவர் ரூபாய் 2,900 சேமித்ததில் அவரின் சராசரி மாத வருமானம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. The average expenditure of a man for the first 5 months எவ்வளவா? 1,200. 5 மந்த்துக்கு ஆவரேஜ் 1,200. 5 மந்தோட ஆவரேஜா 1,200. நம்ம டோட்டல் என்ன பண்ணுவீங்க? 5 2 10 எவ்வளவு? 6,000 ரூபாய் இருக்கும். 5 மாசத்துல என்ன பண்ணிருப்பாரு? அவரு 6,000 ரூபாய் டோட்டலா செலவு பண்ணிருப்பாரு. நெக்ஸ்ட் 7 மந்த் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குதான்? 1,300 இருக்கான். அப்ப 7,000 7 3 21. அப்ப எவ்வளவு இருக்கும்? 9,100 ரூபாய் இருக்கும். சரியா? டோட்டலா. அப்ப 0 0 1 9 6 15,100 ரூபாய் அவர் என்ன பண்ணிருப்பாரு? 12 மாசத்துல என்ன பண்ணிருப்பாரு? செலவு பண்ணிருப்பாரு. சரியா? If he saves 2,900 in that year, 2,900 ரூபாய் என்ன பண்ணிருக்காரு? செலவு பண்ணிருக்காரு, சேவ் பண்ணிருக்காரு. 2,900 ரூபாய் அந்த வருஷத்துல சேவ் பண்ணிருக்காரு. அப்ப செலவு இது. சேமிப்பு எவ்வளவு? 2,900. நம்ம இன்கம் கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ் பிளஸ் சேவிங்ஸ். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேயே ஃபார்முலா படிச்சோம். கரெக்டா? அப்ப எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு? 15,100. சேவிங்ஸ் எவ்வளவு? 2,900. அப்ப 2,900 ஒரு 3,000 எவ்வளவு கிடைக்கும் நமக்கு? 18,000 ரூபாய் கிடைக்கும்.
கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அவங்க ஆவரேஜ் இன்கம், மந்த்லி ஆவரேஜ் இன்கம். அப்போ டிவைட் என்ன போட்டுருவீங்க 12 போட்டுருவீங்க. ஸோ 1 12 12 60 5 12 60. அப்போ என்ன பண்ணுவீங்க 1500. அவரோட மந்த்லி ஆவரேஜ் இன்கம் எவ்வளோ இருக்குமா 1500 இருக்குமா. சரியா. ஸோ இந்த மாடல் கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே என்ன பண்ணிடலாம் ஈஸியாக போட்டுடலாம். சரியா. 4th கொஸ்டின் பாருங்க. The average per day income of A, B and C is 450. If the average per day income of A and B is 400 and that of B and C be 430, the per day income of B is அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. The average per day income of A plus B plus C, A plus B plus C எவ்வளோ கொடுத்துருக்காங்க 450. அப்போ டோட்டல் இன்கம் என்ன பண்ணால் போதும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதுமா. அப்போ 3 12 1200 3 15. அப்போ டோட்டல் இன்கம் எவ்வளவு 1350. சரியா. அதே மாதிரி ஏஎன்பியோட ஆவரேஜ் இன்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 400. அப்போ டோட்டல் இன்கம் நமக்கு எவ்வளோ இருக்கும் 800. சரியா. அதே மாதிரி பிஎன்சியோட ஆவரேஜ் இன்கம் எவ்வளோ இருக்கு 430. அப்போ டோட்டல் இன்கம் நமக்கு எவ்வளோ இருக்கும் 860 இருக்கும். சரியா. அந்த பெர் டே இன்கம் ஆஃப் பிஸ் கேட்டிருக்காங்க, பியோட பெர் டே இன்கம் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பி இல்லாத டைம் எதுவுமே இல்லை. அப்போ முதல்ல என்ன பண்ணுங்க ஒரு ஸ்டெப்பில் அப்ளை பண்ணுங்க. அப்படியே என்ன பண்ணுங்க A plus B யோட வேல்யூ வந்து அப்ளை பண்ணுங்க. என்னது 800. சரியா. அப்போ A plus B plus C அப்படின்னா 1350 நம்ம தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதுல A plus B க்கு பதிலாக என்ன பண்ணுங்க 800 அப்ளை பண்ணிருங்க. சரியா. அப்போ இதுல இருந்து நம்ம 800 நம்ம கழிச்சா நமக்கு எவ்வளவு இருக்கும் C யோட வேல்யூ 200 550 இருக்கும் நமக்கு. சரியா. இப்போ நமக்கு வந்து என்ன தெரியும் சி தெரியும்ல, கொஸ்டின் பி தானே கேட்டிருக்காங்க. அப்போ பி பிளஸ் சி வந்து எவ்வளவு 430 தானே. பி பிளஸ் சி எவ்வளவு 860. சரியா. எப்போதுமே இந்த ஆவரேஜ்ல போடாதீங்க, டோட்டல் போடுங்க 860. இதுல என்ன பண்ணுங்க சியோட வேல்யூ வந்து என்னது 550 தானே. அதை கழிச்சிருங்க 550 கழிச்சிருங்க. 0 6ல 5 கழிச்சா 1 8ல 5 கழிச்சா 3 310 நமக்கு என்னதான் இருக்கும் ஆன்சரா இருக்கும். சரியா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல ஆவரேஜ் டோட்டல் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது, டோட்டல் வச்சா செய்ய முடியும். ஸோ டோட்டல் வச்சா என்ன பண்ணுங்க இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி முடிங்க. சரியா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து உங்ககிட்ட கேட்குது சப்போர்ட் மட்டும்தான். ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் என்ன பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.